உங்களோட அந்த ஸ்பெஷல்லி ஏபிள்டு குவாலிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே எனக்கு தெரியும். அப்போ தான் வந்து நான் வந்து செலியன் சாரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். வராண்டா சார்பாக அவர் வந்து வந்திருந்தார். அந்த டைம் தான் அவரை வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன். செலியன் சாரோட கான்டாக்டுங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. எனக்கு அவர் வந்து மென்டாராக மாறினார். தமிழ் வழியில அதை வந்து எதிர்கொண்டிருக்கீங்க அப்படின்றது, அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் இருந்தது? முக்கிய காரணம் வந்து வராண்டாவை சொல்லலாம். ப்ரிலிம்ஸ் டைம்லேருந்தே அவங்க வந்து எப்படியெல்லாம் படிக்கணும், என்ன மாதிரியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. டைம்ல வந்து வராண்டாவை சேர்ந்த செல்வகுமார் சார் வந்து அவர் எங்க கூடயே வந்து வந்திருந்தார் சார். வந்து தங்கி எங்களை வந்து இன்டர்வியூ கேட் வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த லாஸ்ட் ப்ராசஸ் வரைக்குமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சார் எஸ்சி எஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனல், இது மூணும் தான் சார் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து மார்க்கை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது போக வந்து GS1 GS2 GS3 இது மூணுலையும் வந்து ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட் நல்ல நீங்கள் வந்து நல்ல உங்களுடைய திறமையை அதில் வளர்த்தீங்கனாலே வந்து உங்களோட மெயின்ஸ் மார்க் வந்து நல்ல பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் தாண்டி இன்டர்வியூ அதை வந்து தமிழில் நீங்கள் பண்ணும்போது அது எப்படி இருந்தது? அங்கே என்ன நடந்தது? ஆனால் எங்கள் செலியன் சார் ஒன்று சொல்லுவார். ஒவ்வொரு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணும்போதும் சரி, மெயின்ஸ் பாஸ் பண்ணும்போதும் சரி, இன்டர்வியூ பாஸ் பண்ணும்போதும் சரி, உனக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பிளான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஸ்பெஷல் பிளான் தான் எனக்கு இந்த ஸ்பெஷல் தருணத்தை கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷல் பிளான்னா என்ன? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இந்திய குடிமைப்பணி தேர்வுகள் மேலே நிறைய பேருக்கு ஒரு நாட்டம் அப்படின்றது இருக்குது. எல்லாராலையும் ஒரு முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற முடியுமான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம், எப்படி அதை முயற்சிக்கணும் அப்படின்றதற்காக ஒரு வெற்றியாளரோடு தான் நம்ம பேசுகிறதா இருக்கோம். நம்மோட UPSCயை முதல் முயற்சியிலேயே அதுவும் தமிழ் வழியில் வெற்றி பெற்ற திரு அப்துல்லா அஃப்ரீதோடு தான் இருக்கோம். அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும். நிறைய விஷயங்கள் இதை ஒட்டி பேசலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன எல்லாருக்குமான ஒரு முன்னுதாரணமாக மாறி இருக்கீங்க. நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த வாழ்த்து செய்தியெல்லாம் ஏற்கனவே தெரியப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். எப்படி இருக்குது, அதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் சொல்லணும். என்னுடைய வெற்றிங்கிறது என்னுடைய வெற்றி மட்டும் கிடையாது. எனக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைய பேர் வந்து என் கூட வந்து உதவி புரிஞ்சிருக்காங்க. என்னுடைய வெற்றி அவங்களுடைய கனவுகளின் வெற்றியாகவும் நான் வந்து பார்க்குறேன். இந்த ஜேர்னி பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன், உங்களை பற்றி சொல்லுங்கள். அதிலிருந்தே ஆரம்பிச்சேன். சார், என் பேர் அப்துல்லா அஃப்ரீத். என் சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான், அம்மா, அப்பா, தங்கச்சி நாங்கள் தான் இருக்கோம். அதுக்கப்புறம் சார் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி. அவர் வந்து பட்டறையில் வேலை பார்க்குறாரு. ஸோ அவர் தான் எனக்கு இந்த எக்ஸாம்லேயும் சரி என்னோடய வாழ்க்கையிலையும் சரி முழு துணையாக இருந்து இந்த நிலைமைக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோடய அப்பாவும் என்னோடய அம்மாவும் தான் சார். எஸ், நீங்கள் சொல்லும்போதே அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்பா எவ்வளோ தூரம் அந்த கஷ்டப்பட்டு அந்த ஜேர்னி இருந்திருக்குன்னு, எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்பா அம்மா அப்படின்னு பார்க்குறீங்க? சார், அம்மாவை பொறுத்த வரைக்கும் அப்பா இந்த அளவுக்கு எனக்காக ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டுங்கிறது வேணும் சார். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து அம்மா கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு வந்து 6 மாதம் வந்து அப்பா என் கூடயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரோட கடையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என் கூடயே வந்து சென்னையில் ஒரு 3 மந்த்ஸு, அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு 1 மந்த் அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து தங்கச்சியும் வந்து சென்னையில் தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அம்மா வீட்டில் தனியாகவே இருந்து அவங்களே பார்த்துக்கிட்டது தான். அந்த சாக்ரிஃபைஸ் தான் வந்து என்னை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண வச்சுருக்குது. அல்லது எங்கள் அப்பாவை தைரியமாக என்னோட கூட இருந்து உறுதுணையாக இருந்திருக்க வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் சார். அண்டு எப்போ வந்து இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? அது எப்போ நடந்தது, எதனால் அந்த முடிவு? சார், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய ஸ்கூலில் வந்து
ஃபங்க்ஷன் ஒன்று வச்சாங்க சார். அதில் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தர் வந்திருந்தாரு. எனக்கு பேட்ரியாட்டிசம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அவர்கிட்ட போய் டைரெக்டாக 1 to 1 கேட்டேன். சார் என்னால் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், உங்களோட அந்த ஸ்பெஷல்லி ஏபிள்டு குவாலிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த வெறும் கனவுக்கு வந்து உருவம் கொடுத்தது எதுனா சார், என்னோட காலேஜில் ஸ்டூடெண்ட் இன்டெக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி என்னோட காலேஜோட ஸ்டடி சர்க்கிள், ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் வந்து ஒன்று நடத்துனாங்க. அப்போ தான் வந்து நான் வந்து செலியன் சாரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். வராண்டா சார்பாக அவர் வந்து வந்திருந்தார். அந்த டைம் தான் அவரை வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்னோட காலேஜோட அந்த ஸ்டடி சர்க்கிளோட டைரக்டர் செல்வகுமார் சார், அவருடைய கைடன்ஸ் மூலமாக செலியன் சாரோட கான்டாக்ட்டுங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. எனக்கு அவர் வந்து மென்டாராக மாறினார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கனவு படிக்கக்கூடிய வயசுல ஒரு பள்ளி பருவத்துல எல்லாருக்குமே இயல்பா இருக்கும். நான் போலீஸ் ஆகணும், இல்ல டாக்டர் ஆகணும், இப்படியான கனவுகள் அப்படின்றது. எப்படி அதுல தீர்க்கமா இருந்தீங்க? அதை பத்தி சின்ன வயசுல இருந்தே பேசக்கூடிய பழக்கம் அப்படின்றதெல்லாம் உண்டா? சார் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, படிக்கிறதை தவிர வேற எதுவும் வந்து எனக்கு தெரியாது சார். அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு படிக்கும்போது வந்து எனக்கு அது வந்து சோர்வு தராது. அது எனக்கு மகிழ்ச்சியை தரும். இப்போ ஒரு பாடி பில்டருக்கு உடம்ப வருத்திக்கிட்டு வேலை பண்ணுறது எப்படி ஒரு மகிழ்ச்சியை தருமோ, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை தரும். ஸோ அந்த ஒரு இது இருந்ததுனாலையும் எனக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி இந்த ஒரு எண்ணத்தை விதைச்சு விட்டதுனாலையும் என்னால் ஓட முடிஞ்சுது சார். அதுக்கு இறைவனோட நாட்டங்கிறது இருந்தது. என்னுடைய மென்டார்ஸோட கைடன்ஸும் வந்து ப்ராப்பராக ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து காலேஜ் டைம்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க என் கூடவே இருக்காங்க சார். இப்போ அதுக்கு அடுத்தடுத்த படிநிலைகள் எப்படி இருந்தது? ஏன்னா உங்கள பத்தி கேட்கும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. யுபிஎஸ்சியோட எல்லா ஸ்டேஜஸையும் வந்து முதல் முயற்சியிலேயே நீங்க கடந்து வந்திருக்கீங்கன்றது, குறிப்பா தமிழ் வழியில அத வந்து எதிர்கொண்டிருக்கீங்க அப்படின்றது. அதுக்கு என்ன மாரியான பயிற்சிகள்லாம் இருந்தது? முதல்ல அதுக்கு உங்கள எப்படி நீங்க திடப்படுத்திக்கிட்டீங்கன்றத சொல்லுங்க. சார் நான் தமிழ் வழியில் எடுத்தது காரணம் வந்து நான் சொல்கிறது என்னுடைய ஸ்கிரைபுக்கு வந்து புரியணும். சீக்கிரமாக புரியறதுக்கு நம்மளுடைய சிந்தனை மொழியாக அவங்களுக்கு வந்து டக்குன்னு கடத்துறதுக்கு தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் இலகுவான ஒரு டூலாக வந்து பயன்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ ஸ்டேஜஸில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மென்டர்ஸும் சரி, எனக்காக உழைச்ச அந்த வாலண்டியர்ஸும் சரி, அவங்க தான் சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்னை அப்படியே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. முக்கிய காரணம் வந்து வராண்டாவை சொல்லலாம் சார். அவங்க வந்து எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் டைம்லேருந்தே அவங்க வந்து எப்படியெல்லாம் படிக்கணும், என்ன மாதிரியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. மெயின்ஸ் டைமில் வந்து நான் வந்து கற்றலினும் கேட்டல் சிறந்தது அப்படின்னு படிக்கக்கூடிய ஆள் சார். ஸோ நான் வந்து கேட்டு தான் படிப்பேன். அப்படிப்பட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு வாலண்டியர்ஸை வச்சு என்னோட சேர்ந்து அவங்களும் படித்தாங்க சார். இப்போ நான் ஒரு 5 மணி நேரம் படித்தேன்னா அவங்களும் படிக்கணும். ஏன்னா அவங்க தான் படித்து எனக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இன்டர்வியூ டைமில் வந்து வராண்டாவை சேர்ந்த செல்வகுமார் சார் வந்து அவர் எங்கள் கூடயே வந்து வந்திருந்தார் சார். வந்து தங்கி எங்களை வந்து இன்டர்வியூ கேட்டு வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த லாஸ்ட் ப்ராசஸ் வரைக்குமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காமராஜ் சார் ஐபிஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் சார். அவரும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தார். முக்கியமாக வந்து என்னோட லாஜிஸ்டிக்கெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அங்கே டெல்லியில் போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே வந்து நான் தான் சொன்னேன்ல சார், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்பட்ட உதவிகள். சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸும் சரி, எக்ஸாம்ஸும் இன்டர்வியூ சரி, ரெண்டையும் எனக்கு கம்பைன் பண்ணி சொல்லுங்களேன். எப்படி நீங்க அங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க? அது எப்படி இருந்தது? அதை அப்ளை பண்ணும்போது எப்படி இருந்தது? அந்த விஷயங்கள. சார் அங்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸை நிறைய வந்து சால்வ் பண்ணணும். அப்புறம் வந்து எம்சிக்யூஸை வந்து நிறைய வந்து சால்வ் பண்ணோம். அந்த எம்சிக்யூஸும் வந்து யூபிஎஸ்சியோட
போன முந்தின வருட பேப்பர்களை தான் வந்து நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி பழகணும். அப்போ தான் யூபிஎஸ்சியோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சால்வ் பண்ண சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் 3 ஹைட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக படித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல போட்டுறணும். அதுக்கப்புறம் டவுட்ஃபுல்லாக இருக்க கொஸ்டின்ஸை வந்து அந்த டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுலையும் கன்ஃபார்ம் பண்ணிடணும். இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து டிவைஸ் பண்ணி கொடுத்தாங்க சார். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சார் எஸ்ஏ, எத்திக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனல், இது 3 தான் சார் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து மார்க்கை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுபோக வந்து GS1, GS2, GS3 இது 3லையும் வந்து ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து நல்ல உங்களுடைய திறமையை அதில் வளர்த்திட்டிங்கனாலே வந்து உங்களோட மெயின்ஸ் மார்க் வந்து நல்ல பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். என்னோட மார்க் வந்து ஓபிசியில் வந்து மெயின்ஸில் வச்ச கட் ஆஃபில் விட என்னோட மார்க் வந்து அதிகமாக இருக்குது சார் மெயின்ஸில். ஸோ அந்த அளவுக்கு வர்றதுக்கு இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ இப்போ எவ்வளோ தூரம் அது மெனக்கெடுதல் இருந்தது அவங்க சைடில்? ஏன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றதுல ஒரு கிளியர் கட்டான விஷயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் சைடில் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாருமே பக்கபலமாக இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க அதில்? சார் என்ன சொல்கிறது, வெறுமனே வந்து என்னை கைடன்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இல்லை சார். நான் தப்பு பண்ணேன்னா உரிமையாக எடுத்து நீ பண்ணுறது தப்பு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கனிவோடு என்னை வந்து திட்டத்துலேயும் வந்து அவங்க வந்து இடிப்பாரே இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாரே இல்லாடும் கெடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க என்னை எந்த நேரத்தில் இடிக்கணுமோ இவர் இளஞ்செழியன் சாரும் சரி, செல்வா சாரும் சரி, இப்போ வரைக்கும் என்னை கரெக்டாக கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். நான் எந்த டைம் வேணாலுமே வந்து அவங்கள வந்து தொடர்பு கொள்ளலாம். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க சார். நல்லா இருக்கும் உங்களோட பேசும்போது அந்த தமிழ் உதாரணங்களெல்லாம் சுட்டி காட்டி பேசுறது அப்படின்றது. சொன்ன மாதிரி சின்ன வயசுல வந்து எனக்கு நாட்டுப்பற்று இருந்தது அப்படின்றத ஆரம்பிச்சு தமிழ் பற்று அப்படின்றது, அதை பற்றியும் சொல்லுங்களேன். ஏன் தமிழ் வழியில தான் நம்ம முயற்சிக்கணும் அப்படின்ற எண்ணம்? சார் இயல்பாகவே வந்து எனக்கு தமிழ் மேலே ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து கல்லூரி காலங்களையும் சரி, அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம்ஸும் சரி, என்ன பண்ணுவேன்னா பேச்சு போட்டிகள், அதுக்கப்புறம் கட்டுரை போட்டிகளில் என்னுடைய பள்ளியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி நான் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். எங்கள் அப்பாவுக்கு வந்து தமிழ் மேலே தனிப்பட்டு இருக்குது சார். அது அப்படியே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது எனக்காக பேசியோ சொல்லியோ காமிக்க முடியுமா? தமிழில் எனக்கு இது ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்லையா சார்? தமிழ் திருக்குறளே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் சார். ஏன்னா திருக்குறளில் வந்து எந்த பாலினம் வேணால் படிக்கலாம், எந்த வயதினர் வேணால் படிக்கலாம், எந்த காலத்திலையும் வேணால் படிக்கலாம், எந்த நாட்டவர் வேணால் படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட், ஆனால் அதில் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நூல் சார். இது கூட என்னை தமிழ் பக்கத்தில் ஈர்த்ததில் ஒரு முக்கியமான காரணத்தை வந்து இருக்கு சார். முக்கியமான குறள் அப்படின்றது உண்டா? இந்த குறள் தான் நான் அடிக்கடி எனக்குள்ள நான் சொல்லிக்கிறது உண்டு அப்படி. யாகவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஏன்னா நான் அதிகமாக பயன்படுத்துறது என்னோட நாவை தான். ஸோ அதில் வந்து டிசிப்ளின்ங்கிறது வேணும் சார். ஏன் நான் இதை கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் வழியில் வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம அதை முயற்சி பண்ண முடியும்னு. ஆனாலும் நிறைய பேருக்கு அதில் தயக்கம் இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். அந்த தயக்கத்தை எல்லாம் எப்படி பிரேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்றதுக்காக தான் சார். பொதுவாகவே வந்து யூபிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடினமான பாதை அப்படின்னு நினைப்பாங்க சார். ஆனால் அதையே வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும் சார். அதை என்ஜாய் பண்ணி பண்ணிங்கன்னா அது ப்ராசஸே வந்து அழகாக மாறிடும் சார். ரெண்டாவது வந்து இதில் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து வெற்றி பெறாரு அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மாவோட சப்போர்ட் வந்து வேணும் சார். நம்ம ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். ஏன்னா யூபிஎஸ்சிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் கிளியர் பண்ணலாம், 9th அட்டம்ப்ட்லேயும் கிளியர் பண்ணலாம். சொசைட்டி யார் வேணால் எது வேணால் சொல்லலாம். ஆனால் நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க
அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கஷ்டத்தை வேணாலும் பிரேக் பண்ணிட்டு எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் வந்து தைரியமாக போகலாம் சார். எங்கள் அப்பா வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூட இருந்தது தான் சார் எனக்கு வந்து தைரியத்தை கொடுத்தது. நான் எங்கள் அப்பாவையே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுறேன் சார். இப்ப இந்த பிலிம்ஸ் தாண்டி இன்டர்வியூ அத வந்து தமிழ்ல நீங்க பண்ணும்போது அது எப்படி இருந்தது? அங்க என்ன நடந்தது? சார் மெயின் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நான் தமிழில் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் இஷ்யூங்கிறது வந்து ஒன்று இருந்தது சார். நான் ஒன்று சொன்னேன், அவரால் அதை கேட்சப் பண்ண முடியாமல் அவரை வந்து மாற்றி சொல்லிட்டாரு. ஸோ என்னோட போர்டோட சேர்பர்சன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்க கம்யூனிகேஷனை வந்து பாதிக்குது. யூபி இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறோம். நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்கங்கிறது முக்கியம் கிடையாது. நாங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர் தான் பார்க்க விரும்புகிறோங்கிறது என்னுடைய அந்த சேர்பர்சனுடைய வார்த்தைகள் சார். இதுதான் ஒரு இன்டர்வியூ வந்து எதிர்பார்க்குது அப்படிங்கிறது அவங்களோட வார்த்தைகள் மூலமாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இப்ப இத தாண்டி என்ன மாரி டிஃபிகல்டீஸ் அப்படின்றது இருந்தது? இந்த ஜர்னிய பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஏன்னா கடந்துரலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுக்கு அப்புறம் கூட நெறைய இடர்பாடு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? என்னெல்லாம் இருந்தது? சார் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டீஸ் இருந்தது. ஏன்னா நான் வந்து அ பெரும்பாலும் என் வீட்ட விட்டு லாங் ரன்னுக்கு நான் எங்கேயுமே வந்து வெளிய போய் தங்குனது கிடையாது. இந்த யுபிசி வந்து என்கிட்ட அத டிமாண்ட் பண்ணுச்சு. சென்னையில போய் நீங்க தங்குங்க, டெல்லியில போய் நீங்க தங்குங்க அப்படின்னு என்ன டிமாண்ட் பண்ணுச்சு. அதுக்கு வந்து என்னுடைய அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருந்து அவர் அந்த ஃபிசிக்கல் டிமாண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டாரு சார். யுபிஎஸ்சி வந்து மென்டல் டிமாண்டை கொஞ்சம் டிமாண்ட் பண்ணும் சார். ஏன்னா நம்ம எல்லா டைமுமே வந்து ஒரே மாதிரி இருப்போம். நான் வந்து எடுத்தா படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கும் வந்து சில சர்க்கிள்கள் வரும். என்ன சொல்றது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மூவிஸ் பார்க்குறது, இது மாதிரி சில டைம்ஸ் நானும் டிவியேட் ஆகி போகும்போது என்னுடைய மென்டார்ஸ் வந்து தம்பி நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு தூரத்துலேருந்து ஏதோ வந்து ஒரு குரல் கேட்கும். அப்போ நம்ம அலர்ட் ஆகி நம்மளோட ரெகுலர் பாதைக்கு வந்து நம்ம போயிடுவோம் சார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சார், சைக்கலாஜிக்கலாக நம்ம பாதிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூடயே இருந்து நம்மளை வந்து மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க சார். ஸோ இது கடந்து கூட வந்து வெராண்டால இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? நெறைய பேருக்கு என்ன என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாரி ஒரு புத்தக புழுவா தான் இருக்கணும். செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். டைம் ஸ்கெட்யூல் இவ்வளோ டைட்டா வச்சுக்கணும் அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு யுபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கு. அத எப்படி பிரேக் பண்றது? ஏன்னா நெறைய பேர் அதாவது அதுக்காகவும் இந்த பேட்டிய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? சார் யுபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணோம் சார். ஏன்னா இது வந்து ஒரு 2 இயர்ஸ் ப்ராசஸ். ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணோம் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ஆஸ்பிரண்ட்டாகவே இருக்கக்கூடாது சார். நம்ம ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வந்து படிக்கும்போதே மாறிடணும். ப்ரிலிம்ஸ் டைம்லேயும் மெயின்ஸ் டைம்லேயும் நம்ம அக்யூர் பண்ணுற நாலேஜை இன்டர்வியூ வந்து டைமில் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக பார்த்து ஆன்சர் பண்ண ஆரம்பித்தோன்னா தான் இன்டர்வியூ வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்க்குறேன் சார். அதில் மெயினாக வந்து நான் ஹானஸ்டியை வந்து பார்க்குறேன் சார். என்னோடய இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே ஹானஸ்டி. எனக்கு அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதா தெரியலையான்னெல்லாம் அவங்க பார்க்கல. நான் ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறேனா அப்படின்னு பார்த்து தான் இந்த அளவுக்கு என்ன அது வெற்றி பெற வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹானஸ்டி தான். ஆமாம் சார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சார். சில பேர் வந்து புக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து அந்த ஸ்கெடியூல்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறோன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம மென்டார்ஸ் என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட என்ன வந்து குற்றங்குறைகள் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம சரிப்படுத்திக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக போனாலே வந்து வெற்றி பெற்றுடலாம் சார். அது டிலே ஆனாலும் சரி, ஆனால் அந்த வெற்றி கண்டிப்பாக வந்துடும் சார். இப்போ வெராண்டா பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டெக்னிக்ஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்தாங்களா? ஏன்னா நெறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், இப்படியான ஒரு டைம் டேபிள் வச்சுக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் ஏதாவது உண்டா? சார் வெராண்டாவை பொறுத்த வரைக்குமே வந்து டெக்னிக்ஸுங்கிற வார்த்தைக்கு நான் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இல்லை சார். ஆனால் எங்கள் செலியன் சார் ஒன்றே ஒன்று சொல்லுவார். ஒவ்வொரு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணும்போதும் சரி, மெயின்ஸ் பாஸ் பண்ணும்போதும் சரி, இன்டர்வியூ பாஸ் பண்ணும்போதும் சரி, உனக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பிளான் ஒன்று வச்சுருக்கேன்.
உனக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பிளான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஸ்பெஷல் பிளான் தான் எனக்கு இந்த ஸ்பெஷல் தருணத்தை கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷல் பிளான்னா என்ன? இது அந்த டைம் ஸ்கெட்யூல் தான் சொல்றீங்களா? இல்ல அத தாண்டி இருக்குன்றதா? ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது தான் சார். ப்ரிலிம்ஸ் வரைக்கும் எல்லாரும் மாதிரியும் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வாலண்டியர்ஸை வச்சு எனக்குக்கா தனியாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செல்வகுமார் சார் இவங்க எல்லாம் வந்து கூட வந்து இன்டர்வியூ வரைக்கும் இருந்து என்ன பண்ணாங்கன்னா சார், எங்களுக்கு நியூ இயருக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, டெய்லி ஒரு ஆஃபீஸர்ஸ் கூட வந்து 1-to-1 மாதிரி அதில் வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 5 ஆஃபீஸர்ஸ் வந்து நாங்கள் வந்து என்னோட இன்டர்வியூ டேட் வந்து 7 அப்படின்னா 5 வரைக்கும் வந்து நான் பார்த்துருப்பேன் சார். ஸோ அவங்கள்ட்ட இருந்து இன்டர்வியூ எப்படியெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணணும், எந்தெந்த டைமென்ஷன்லலாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியாவை வந்து கொடுப்பாங்க சார். அது இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். இதுதான் சார் அந்த ஸ்பெஷல் பிளான்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரு ட்ராவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐஏஎஸ்ஸாக வந்ததுக்கப்புறம் இப்போ வந்தாச்சு. ஸோ ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவுகள்லாம் உண்டு. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு என்ன மாதிரி ஆசையெல்லாம் உண்டு? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இங்கே ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் இப்போ வந்து ஹெவியாக எல்லா சிவில் சர்வன்ஸும் வந்து எடுத்துட்ருக்காங்க. நான் வந்து அதுலேயும் வந்து ஈக்குவிட்டியை கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைப்பாடுகளையும் வந்து எடுப்பேன் சார். ஏதாவது எக்ஸாம்பிள் உண்டா? இது இந்த இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்குங்க, இன்னும் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும்னா சார், இப்போது வரண்டா ஐஏஎஸ்ஸே எடுத்துக்கிட்டோன்னா சார், அவங்க வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்குது சார். சப்போஸ் நான் வந்து வேலைக்கு போனேன்னா இப்படி பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுக்குன்னே ஸ்பெஷல்லி படித்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க சார். மாற்றுத்திறனாளிகளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குமோ அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான டீச்சர்ஸை வந்து நான் யூபிஎஸ்சி அவங்கள வந்து யூபிஎஸ்சி டீச்சர்ஸாக வந்து டிப்ளாய் பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து யூபிஎஸ்சியை வந்து எந்த அளவுக்கு இலகுவாக சொல்லித்தர வைக்க முடியுமோ அவ்வளோ இலகுவாக சொல்லித்தர வச்சு அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தி அதன் மூலமாக நாட்டின் சேவையை வந்து அதிகப்படுத்தி அவங்க மூலியமாகவே அவங்களுக்கு ஈக்குவிட்டியை கொண்டு வந்து தந்துடுவேன் சார். ஸோ குறிப்பாக அவங்களுக்கான அந்த அவேர்னஸ் அவங்க மூலியமாகவே க்ரியேட் பண்ணி அதுக்கான ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுவேன்றது. இப்போ நீங்கள் உங்ககிட்ட நிறைய பேர் எதிர்பார்க்குறது, உங்களை போல் இன்னும் நானும் வந்து இதில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸில் அதை சொல்ல முடியுமா? இது ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக நம்மளாலையும் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். 2வது வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். 3வது வந்து டிசிப்ளின் இருக்கணும். 4வது வந்து நமக்கான ப்ராப்பர் மென்டார்ஸு, நமக்கான ப்ராப்பர் சர்க்கிளை வந்து அந்த 2 வருஷத்துக்குள்ளே தேர்ந்தெடுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் 5வது முக்கியமான விஷயம், நம்ம எத்தனாவது அட்டம்ப்டில் கிளியர் பண்ணோன்னு தெரியாது. ப்ரிப்பரேஷன் டைம் நிறைய சோதனைகள் நமக்கு வரும். சைக்கலாஜிக்கலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணுங்கிற ஐடியாவும் நம்மக்கிட்ட இருக்கணும் சார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஆமாம் சார், கண்டிப்பாக. எஸ். இந்த நேரத்தில் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணுன்றது நினைக்கிறீங்க? சார் ஃபஸ்ட்டு இறைவனுக்கு தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் என்னோடய எல்லார ஆசிரியர்களுக்கும் மென்டார்ஸ்க்கும் தேங்க்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் வாலண்டியர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் சார். நிறைவாக இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக சொல்லி அதை வைண்ட் அப் பண்ணலாம் சார். சிவில் சர்வீஸுங்கிறது எல்லா விதமான ஆட்களையும் வந்து எதிர்பார்க்குது. ஸோ நம்ம யார் வேணால் வந்து சிவில் சர்வீஸை வந்து தாராளமாக அந்த அச்சம் இல்லாமல் எதிர்கொள்ளலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லேபிள்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான எக்ஸாமை வந்து தைரியமாக வந்து எதிர்கொள்ளணும் சார். ஏன்னா இந்த நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நாங்கள் தான். ஏன்னா நாங்கள் தான் எல்லா டைப் ஆஃப் சொசைட்டி கிட்ட இருந்தும் ஹெல்ப்பை வந்து வாங்கிக்கிறோம். ஸோ நாங்கள் அதை திருப்பி கொடுக்கணும்.
அதுக்கு எங்களுக்கு எஜுகேஷன் வித் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வேணும். அதுக்கு இந்த யூபிசி வந்து இருக்குது சார். அது போக நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து நேஷனுக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த யூபிசி அழகாக வந்து ஏற்படுத்தி கொடுக்குது சார். எல்லா சர்வீஸும் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு க்ரௌன் மாதிரி சார். ஸோ எல்லாரும் வந்து இந்த எக்ஸாம் வந்து கட்டாயம் வந்து எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து சார். இப்போ நீங்க இதுக்கான முயற்சியில் இருக்கும்போதே நீங்க சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தேர்வை நம்ம பண்ணலாமா வேண்டாமான்ற தயக்கம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த சமயத்துல? சார் அது சில விஷயங்கள்ல இருக்கும் சார். ஏன்னா ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் ஒவ்வொரு விதமான திறன் குறைபாடு இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரியான விடயங்கள் வந்து இப்போ தான் சார் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு யூபிஎஸ்சி செக்டர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும், அந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணி தான் படிப்பேன். ஸோ நான் ரெக்கார்டிங் பண்ணி படிக்கணும்னா யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணி தரணும். இந்த மாதிரியான சர்வீஸ் இருக்குது, ஆனால் கலெக்டிவாக எங்கேயுமே வந்து கிடையாது. இப்போ நான் எடுத்த வரைக்கும் என்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்குது. அந்த மாதிரி எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரணும் சார். அந்த மாதிரி என்னெல்லாம் நீங்க யூஸ் பண்ணது உண்டு? ஏன்னா அது சொல்லும்போது மற்றவங்களுக்கும் அது இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்காக கேட்குறேன். இப்போ நீங்க இதை கடந்து வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? இப்போ ரெக்கார்ட்ஸ் பண்ணதா இருக்கட்டும், வேற என்னெல்லாம்? சார் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா, செலியன் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் தங்கியிருக்க இடத்துக்கே வந்து ஸ்க்ரைப் எல்லாம் வந்து வர சொல்லி, அதாவது வாலண்டியர் ஸ்க்ரைப்ஸ் அவங்கள வர சொல்லி எனக்கு எழுதுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாரு சார். என் மெயின் எக்ஸாம் முன்னாடி வந்து எழுதுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. டெய்லி 2 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும் சார். அப்படி எழுதுனது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு 4 பாயிண்ட்டே வந்து எழுத முடியல. எஸ்ஏ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஆனால் நான் ஒன்ஸ் என்னோட மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் எனக்கு வந்துச்சு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு அங்கே இடம் இல்லை. அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியான ப்ராக்டிஸ் வந்து வேணும் சார். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது? ஏன்னா இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? சார் அது வந்து வழக்கமாக இருக்கிறது தான் சார். 12th முடிச்சுட்டா வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலேஜ் வந்துடும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் சார். இதுக்கப்புறம் நம்ம போய் லவாஸ்னாவில் வந்து ஜாயின் பண்ணணும். லவாஸ்னாவில் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு ப்ராசஸ் போகும். அவங்க நம்மளை ஒரு ப்ராப்பர் சிவில் சர்வெண்ட்டாக நேஷனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் போய் நேஷனுக்கு சர்வ் பண்ணோம், மக்களுக்கு சர்வ் பண்ணோம். அதில் நிறைய கஷ்டங்கள் வரும். ஆனால் அதை வந்து என்ன சொல்கிறது சார், விருப்பத்தோடு ஏற்றுக்கிட்டு நாட்டுக்கு சேவை செய்யணும் சார். ஸோ அது ஒரு எதிர்பார்ப்பா, ஒரு எக்ஸைட்மெண்ட் அது எப்படி இருக்குன்றது தான் சார். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சார். ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஆசைப்பட்டது இது ஒன்று தான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த இலக்கு அப்படின்னு இருக்குது சார். லபஸ்னா நான் சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் என்னோடய அறிவையும் ஒரு சைடு விசாலப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நான் டாக்டரேட் பண்ணணும், பப்ளிக் பாலிசி இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் டாக்டரேட் பண்ணணும். அப்போ தான் மக்களை பற்றி அதிகமாகவும் நாட்டுக்கு எப்படி சேவை செய்யணுங்கிறத அதிகமாகவும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு என்னால் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியுமோ செய்யலாம் சார். நம்ம எந்த வேறு விஷயம் செஞ்சாலும் அதில் வந்து எக்ஸலண்ட்டாகவும் எக்ஸலாகவும் இருக்கணும் சார். 10ல் 11 இருக்கவே கூடாது. எது செஞ்சாலும் அதில் வந்து நாம தான். ஆமாம் சார். அந்த ஒரு எண்ணத்தோடு தான் செயல்படணுன்றது தான் மெசேஜ். ஆமாம் சார். ரொம்ப நன்றி பிரதர். உங்களோட பேசியிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேருக்கு சொன்ன மாதிரி ஒரு முன்னுதாரணமாக மாறி நிற்கிறீங்க. இன்னும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வசப்பட எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி சார். இறுதியாக நான் ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வரண்டா ஐஏஎஸ் வந்து புதுசாக ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, அல்லது இப்போவும் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, என்னை போல் இருக்க எல்லாருக்கும் வந்து அவங்க ப்ரிப்பரேஷனை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துட்ருக்காங்க. அவங்க வைரத்தையும் தேடி தராங்க, வைரத்தையும் பட்டையும் தீட்டுறாங்க. ஸோ அந்த உதவிகளை வந்து நம்ம ப்ராப்பரான முறையில் எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி.